ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி பேரண்டிங் ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட சேனலில் நாம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான ப்ரெக்னென்ட்டி டிப் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு லெக் ஸ்வெல்லிங், அதாவது வந்துட்டு கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய கால் வீக்கம். அது நார்மலான ஒன்று தானா, இல்லை அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். எல்லா கர்ப்பிணிகளுமே வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கால் வீக்கம். நம்ம வந்து கர்ப்பத்தை 3 டைப்பாக பிரிப்போம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர், செகண்ட் ட்ரைம்ஸ்டர், தேர்ட் ட்ரைம்ஸ்டர். ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டரில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த கால் வீக்கம் பிரச்சனை இருக்காது. பட் ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டரில் நம்மளோட உடம்புல நிறைய மாற்றங்கள் நிகழுங்க. இந்த டைமில் தான் நம்மளுக்கு வாமிட்டிங் வரும், தலை சுத்தல், இரிட்டேஷன், ஸ்ட்ரெஸ், கால்வலி, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் ட்ரைம்ஸ்டர் வர்றப்போ வந்துட்டு நம்மளுக்கு அந்த வாமிட்டிங்லாம் கொஞ்சம் நின்றுருக்கும். ஸோ நம்மளால் கொஞ்சம் சாப்பிட முடியும், கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ண முடியும், எனர்ஜியாக ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா? இந்த செகண்ட் ட்ரைம்ஸ்டர் அண்டு தேர்ட் ட்ரைம்ஸ்டர், அதாவது வந்துட்டு 4, 5, 6 4வது மாதத்தில் கூட அவ்வளோ இருக்காதுங்க. 6, 7, 8, 9 இந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கால் வீக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, நார்மலாக பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்துட்டு காலில் மெட்டி போட்டிருப்போம், கையில் ரிங் போட்டிருப்போம் இல்லைங்களா? அந்த மெட்டி பார்த்திங்கன்னா இருக்கிற டைட் ஆகிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அப்போ தான் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் கால் வந்து வீங்கி இருக்குது அப்படின்னு. இந்த கால் வீக்கத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் நீங்கள் உட்காந்தே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. காலை வந்து தொங்க போட்டு, இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்காங்க, அண்ட் ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி காலில் வந்துட்டு கீழே தொங்க போட்டு உட்காந்துட்டே இருக்கிறனாலையும் இந்த கால் வீக்கம் ஏற்படலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் நின்றுக்கிட்டே இருப்பீங்க ரொம்ப நேரம். கிச்சனில் நிற்கலாம், கிச்சனில் நின்று ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது, இல்லை ஏதாவது கார்டனிங் பண்ணுறது, ஏதோ ஒரு வேலை பார்க்குறக்காக நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாலும் வந்துட்டு இந்த கால் வீக்கம் ஏற்படலாம். அதே மாதிரி நீங்கள் படுத்திருக்கும் போது கால் வீக்கம் ஏற்படலாம். எப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எப்பவும் போல் படுத்து தூங்குறீங்க அப்படின்னாலும் வந்துட்டு கால் வீக்கம் ஏற்படலாம். பின்ன நான் எப்படி படுத்து தூங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, நீங்கள் உங்களோட தலைக்கு ஒரு பில்லோ வைக்கிறீங்கன்னா உங்கள் காலுக்கு 2 பில்லோ வைங்க. சரிங்களா? கால் வந்துட்டு உங்களோட கால் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் படுத்து தூங்குனீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த கால் வீக்கம் அப்படிங்கிறது இருக்காது. பிளட்டு நல்லா சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் ட்ரைம்ஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைம்ஸ்டரில் தான் இருக்கும். அண்ட் நான் வந்துட்டு கிச்சனில் நின்றுட்டு தானே ஒர்க் பண்ண முடியும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் நிற்க தேவையில்லை இல்லைங்களா? ஃப்ரீயாக இருக்கிற டைமில் உட்காந்துக்கோங்க. இப்போ குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அது வேகிற டைமில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. காய் வெட்டுறலாம் பார்த்துட்டாங்கன்னா வந்துட்டு உட்காந்து கட் பண்ணிட்டு போங்க. உட்காந்து கட் பண்ணிவிட்டு சமைக்கிறப்ப மட்டும் நின்றுட்டு சமைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உட்காந்தே வேலை பார்க்குறவங்க வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து வேலை பாருங்கள். அண்ட் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு எழுந்திரிச்சு நடங்க. அது மட்டும் இல்லாமல் காலை தொங்க போட்டே உட்காராமல் மேலே ஏதாவது ஸ்டூல் மாதிரி வச்சு கொஞ்சம் சாய்வான பொசிஷனில் உங்களோட காலை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்ட்ரெயிட்டாக தொங்க போட்டு உட்காராமல் கொஞ்சம் மேலே ஏதாவது ஸ்டூல் மாதிரி வச்சு அதில் நீட்டி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நல்லது. ஆஃபீஸில் அப்படி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க அது மாதிரி பண்ணிக்கலாங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு இது நார்மல், இது அப்நார்மல்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் ஸ்வெல்லிங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தூங்கி எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்வெல்லிங் கம்மியாயிரும். இதுவே அப்நார்மல்னால் கம்மியாகாது. அதே மாதிரி அப்நார்மல்னு இன்னொரு விதத்தில் கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு பிபி அதிகமாகிருச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த கை கால் வீக்கம்லாம் இருக்குங்க. நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறப்போ பிபி வந்து ஒவ்வொரு தடவையுமே வந்துட்டு உங்களுக்கு செக் பண்ணுவாங்க பிபி. ஸோ அப்படி செக் பண்ணுறப்போ தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம டாக்டரே வந்துட்டு நம்மளுக்கு பிபி குறைக்கிறதுக்கு சில டிப்ஸ் கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்துட்டு பிபி டேப்லெட்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டினியூவாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதாங்க. இதுவே வந்துட்டு நம்ம வீட்டில் இந்த பிபி வந்துட்டு அதிகமாகாமல் இருக்கணும். பிபி அதிகமாகறனாலையும் நம்மளுக்கு லெக் ஸ்வெல்லிங் வந்துட்டு இருக்கலாம். நம்ம என்ன ஃபுட்டில் நம்ம என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் இந்த கால் வீக்கத்தை குறைக்கலாம். அதே மாதிரி ப்ரெஷர் லெவலை குறைக்கலாம். ப்ரெஷர் லெவலை குறைச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு கால் வீக்கம் வந்துட்டு குறைஞ்சிருங்க. அதாவது அப்நார்மல்ங்கிறத வந்துட்டு கால் வலி இருக்குது, அதாவது வீக்கம் இருக்குது, வீக்கத்து கூட வலியும் சேர்ந்து இருக்குது அப்படின்னால இருந்தாங்க அது அப்நார்மல். ஸோ வந்து அப்நார்மல் அப்படிங்கிறதுக்காக நம்ம பயப்படணும்னு தேவை கிடையாது. பிபி அதிகமாக இருந்துச்சுன்னா மந்த்லி ஒன்ஸ் நம்ம செக் பண்ண போகிறப்போ
டாக்டர் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு நம்மளுக்கு டேப்லெட் கொடுப்பாங்க. நீங்கள் வீட்டில் வந்துட்டு எதுக்கு பயப்படணும் அப்படின்னா, உங்களுக்கு கால் வீக்கம் இருக்குது, கால் வீக்கத்து கூடயே வலியும் இருக்குது அப்படின்னா தான் வந்து நான் அதை அப்நார்மல்னு சொல்கிறேன். கூடவே ஹெட்டேக் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக போய் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட என்னென்னு பார்க்கணும். கால் வீக்கத்து கூட வலியும் இருக்குது, தாங்க முடியாத பெயின் இருக்குதுன்னா டாக்டர்கிட்ட போகணுங்க. அதே மாதிரி ஃபுட்டில் என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இந்த லெக் ஸ்வெல்லிங் வந்துட்டு சரியாகணும்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் வந்துட்டு மினிமமாக போட்டு சாப்பிடுங்க. இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் உரப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு, அதாவது சால்ட் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சால்ட்டை குறைங்க. அதே மாதிரி பிக்கிள், அதாவது ஊறுகாய் நிறையா போட்டு சாப்பிட்றது அதே குறைங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி காஃபி டீ வீடியோலையே நான் சொல்லியிருக்கிறேன், அந்த லிங்க்லாம் நான் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காஃபி வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 கப்பு தாங்க நீங்கள் குடிக்கணும். அதே மாதிரி வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஒரு 2-3 லிட்டர் வந்து நீங்கள் குடிக்கணும். கண்டிப்பாக 2 லிட்டருக்கு மேலே 3 லிட்டருக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக குடிச்சே ஆகணுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு இந்த லெக் ஸ்வெல்லிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைஞ்சிரும். இந்த காஃபி வந்துட்டு 2 கப்புக்கு மேலே குடிக்காமல் இருங்க. அதே மாதிரி சால்ட்டு, பிக்கிள் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் காரம் அதையும் வந்துட்டு கம்மியாக சாப்பிட பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நான் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. தேங்க்யூ.